Hi, hello and welcome to your channel World Wrestling Tamil. நான் உங்க ஆனந்த். So இப்போ இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா இப்போ நடந்து முடிஞ்ச சர்வைவர் சீரிஸ் 2019 ஓட ஹைலைட்ஸ் ரிவ்யூ ரிசல்ட்ஸ் தான் பார்க்க போறோம். முதல் முறையா வேர்ல்ட் ரெஸ்லிங் தமிழ் சேனலுக்கு வர்றீங்களா? அப்போ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு ஒரு ஆர்கேவ் போடுங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐகானுக்கு ஒரு சூப்பர்மேன் பஞ்ச் போடுங்க. அப்போதான் நாங்க போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் உங்களால ஃபர்ஸ்ட் சர்வைவர் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணே கிக் ஆஃப் நடக்குது. சோ கிக் ஆஃப்ல கடைசி நேரத்துல ரெண்டு மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா புதுசா ஆட் பண்ணிருந்தாங்க. சோ நான் ஆல்ரெடி சொன்னதுதான், ஒன்னு க்ரூசர்வைட் சாம்பியன்ஷிப் ஆட் பண்ணுவாங்க, அப்படி இல்லனா டாக் டீம் டிவிஷனுக்கு ஒரு மேட்ச் வைப்பாங்க, எலிமினேஷன் மேட்ச் அப்படின்ற மாதிரி சொன்னா. சோ அந்த மாதிரி ரெண்டு மேட்ச் ஃபிக்ஸ் பண்ணிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் கிக் ஆஃப்ல முதல் மேட்ச் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, சோ எல்லா ராஸ்டர்ல இருக்கும். சோ 4 சோ டாக் டீம் டிவிஷன்ல இருக்கவங்கள போட்டு சோ ஒரு பேட்டில் ராயல் வந்து பாத்தீங்கன்னா நடக்குது. குறிப்பா NXT vs Raw vs SmackDownக்கான பேட்டில் ராயல் நடக்குது. சோ இதுல ஸ்மாக்டவுன்ல இருந்து ஹெவி மிஷனரி, ராபர்ட் ரூட் அண்ட் டாப் ஜிங்லர் இவங்கலாம் வந்து பாத்தீங்கன்னா கலந்துட்டாங்க. அதே மாதிரி NXT ல இருந்து ஒரு சில டாக் டீம் டிவிஷன் கலந்துட்டாங்க. சோ ரால இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரீட் ப்ராஃபிட், OC அந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய டீம்ல வந்து பாத்தீங்கன்னா கலந்துட்டாங்க. சோ இது ஒரு பேட்டில் ராயலா நடந்துச்சு. சோ இத பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ஆவரேஜா இருந்துச்சு. சோ இதெல்லாம் யாரு கடைசியா நிக்கறாங்களோ சோ அவங்க தான் வின் பண்ணதா அர்த்தம். இந்த மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா கடைசி டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ரால இருந்து ஒரு டீம், ஸ்மாக்டவுன்ல இருந்து ஒரு டீம் மட்டும் தான் இருப்பாங்க. ஒன்னு ஸ்ட்ரீட் ப்ராஃபிட், இன்னொன்னு டாப் ஜிங்லர் அண்ட் ராபர்ட் ரூட் இருப்பாங்க. சோ அந்த மேட்ச்ல டாப் ஜிங்லர், ராபர்ட் ரூட் ஸ்ட்ரீட் ப்ராஃபிட்டை ஏமாத்தி அவங்க எலிமினேட் பண்ணி சோ இந்த மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்மாக்டவுன் முதல் பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா வின் பண்ணுது. சோ கிக் ஆஃப் நடந்த முதல் பேட்டில் ராயல்ல ஸ்மாக்டவுன் வந்து பாத்தீங்கன்னா வின் பண்றாங்க. அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா க்ரூசர்வைட் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்குது. சோ லியோ ராஷ் வெர்சஸ் அகிரா தோஷாவோ வெர்சஸ் கலிஸ்டோக்காக ஒரு ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் நடக்குது. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா லியோ ராஷ் வந்து பாத்தீங்கன்னா NXT சேர்ந்த ஒரு ரெஸ்லர். சோ அதே மாதிரி அகிரா தோஷாவோ சோ மண்டே நைட் ராவை சேர்ந்த ரெஸ்லர், கலிஸ்டோ வந்து பாத்தீங்கன்னா ஸ்மாக்டவுன்ல சேர்ந்த ரெஸ்லர். சோ இது ரா vs SmackDown vs NXT அப்படின்ற மாதிரி தான் இந்த மேட்ச் நடந்துச்சு. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ஒரு நல்ல மேட்சா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த மேட்ச்ல எல்லாருமே ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. சோ இந்த மேட்ச்ல ஃபைனலி யார் வின் பண்றா அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா லியோ ராஷ். சோ அவருடைய க்ரூசர்வைட் சாம்பியன் அவரே வந்து பாத்தீங்கன்னா ரிடைன் பண்றாரு. சோ அதனால சோ ரெண்டாவது மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா NXT ஒரு பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா நடக்குது. சோ மூணாவதா கிக் ஆஃப்ல ஒரு மேட்ச் நடக்குது. சோ அது என்ன மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா ரா டாக் டீம் சாம்பியன் vs SmackDown டாக் டீம் சாம்பியன் vs NXT டாக் டீம் சாம்பியன்ஷிப்கான சாம்பியன் vs சாம்பியன் மேட்ச் நடக்குது. சோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் வைக்கிங் ரைடர்ஸ், தி நியூ டே, அன்டிஸ்ட்ரிபியூட்டடா மூணு பேருமே ஒரு பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ் தராங்க. சோ இந்த மேட்ச்ல எல்லாருமே பெருசா எதிர்பார்த்த ஒரு மேட்ச் அப்படினு சொல்லலாம். சோ மூணு டீமுமே நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ். சோ இருந்தாலும் எதிர்பார்த்த அளவுக்கு இந்த மேட்ச் இல்ல அப்படினு கண்டிப்பா சொல்லலாம். சோ இந்த மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. ஃபைனலி இந்த மேட்ச்ல யார் வின் பண்றா அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் கடைசியா வைக்கிங் ரைடர்ஸ் க்ளீனா வந்து பாத்தீங்கன்னா பீட் பண்றாங்க. சோ பீட் பண்ணதோட கிக் ஆஃப்ல மூணு மேட்ச் நடந்திருக்கு. மூணு மேட்ச்ல சோ ரா, ஸ்மாக்டவுன், NXT அப்படின்னு சொல்லிட்டு மூணுமே வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா எடுத்திருக்காங்க. சோ அதுக்கு அடுத்தபடியா மெயின் ஷோ வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. மெயின் ஷோல ஃபர்ஸ்ட் மேட்ச் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா 5-on-5 women's elimination match வந்து பாத்தீங்கன்னா நடக்குது. சோ ரா women's team வராங்க, அப்புறம் SmackDown women's team, அதுக்கு அப்புறம் NXT women's team வராங்க. சோ இந்த டீம் மேட்சை பொறுத்த வரைக்கும் வேற லெவல்ல இருந்துச்சு. குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா NXT ல இருந்து பல ரெஸ்லர் பயங்கரமா வந்து பாத்தீங்கன்னா டாலண்டடா ஃபைட் பண்ணாங்க. சோ நேத்து நடந்த NXT டேக் ஓவர் வார்லயும் ஃபைட் பண்ணிட்டு உடனே அடுத்த நாள் நடக்கிற சர்வைவர் சீரிஸ்லயும் ஒரு பயங்கரமான ஃபைட்டை கொடுத்தாங்க. சோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் சோ என்ன நடக்கும் அப்படின்றது உங்களுக்கே தெரியும். சோ கண்டிப்பா ஆஸ்கா, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்காவுக்கும் சார்லட் ஃபேருக்கும் ஒரு கான்ட்ரோவர்ஷியல் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லிருந்தோம். அதே மாதிரி ஒரு கான்ட்ரோவர்ஷியல் வந்துச்சு. ஆஸ்கா வந்து பாத்தீங்கன்னா சோ சார்லட் ஃபேர் அடிச்சிட்டு அவங்களுக்கு போயிடுவாங்க. சோ சார்லட் ஃபேரும் வந்து பாத்தீங்கன்னா தோத்துருவாங்க. ஃபைனலி கடைசி நேரத்துல யார் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா கடைசியா பொறுத்த வரைக்கும் சோ ஒரு மூணு பேர் வந்து பாத்தீங்கன்னா இருப்பாங்க. நட்டாலியா, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சோ NXT பொறுத்த வரைக்கும் ரியோ ரிப்ளே, இவங்க மூணு பேர் இருப்பாங்க. சோ அந்த இடத்துல NXT டீம்ல இருந்து ரெண்டு பேர் வந்து சோ அவங்களோட உதவியால சோ இந்த மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா NXT டீம் வந்து பாத்தீங்கன்னா வின் பண்றோம். சோ NXT டீம்ல ரெண்டாவது பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா ரியோ ரிப்ளே வந்து பாத்தீங்கன்னா வின் பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா AJ Styles vs Shinsuke Nakamura vs Roderick Strongகான சாம்பியன் vs சாம்பியன் மேட்ச் நடக்குது. சோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ஒரு நல்ல மேட்சா இருந்துச்சு அப்படினு கண்டிப்பா சொல்லலாம். இந்த மேட்ச் ரொம்ப சூப்பரா இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்த்தேன். ஆனா நான் எதிர்பார்த்த அளவுக்கு இந்த மேட்ச் இல்ல. சோ இருந்தாலும் இந்த மேட்ச் ஒரு சரியான மேட்சா இருந்துச்சு. இந்த மேட்ச்ல Shinsuke Nakamura இருக்கட்டும், AJ Styles இருக்கட்டும் ஒரு பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. இந்த மேட்ச்ல யாரு தான் வின் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்போட காத்துட்டு இருந்தோம். இந்த மேட்ச்ல ஒரு கட்டத்துல சோ AJ Styles வந்து பாத்தீங்கன்னா Shinsuke Nakamuraக்கு அவரோட ஃபினிஷரை போடுவாரு.
சோ அந்த இடத்துல ராட்ரிக் ஸ்ட்ராங் வந்து சோ ஏஜே ஸ்டைல வெளியில தள்ளிட்டு சோ அந்த டைமை பயன்படுத்தி சின்ஸ்கே நாகாமுராவை பின் பண்ணி சோ அவர் வந்து பாத்தீங்கன்னா வின் பண்ணிட்டு போயிடுவாரு. சோ வின் பண்ணதோட NXT மூணாவது பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா எடுக்கறாங்க. சோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா NXT தான் வந்து பாத்தீங்கன்னா வின் பண்றாங்க. அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா NXT சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்குது. ஆடம் கோல் வெர்சஸ் பீட் டன்கான ஒரு மேட்ச். சோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் சோ தி பெஸ்ட் அப்படினு கண்டிப்பா சொல்லலாம். சோ இந்த பேப்பர்ல சோ ஒரு செம்மையான மேட்ச் அப்படினா அது கண்டிப்பா இந்த மேட்சா தான் இருக்கும். சோ ஆடம் கோலா இருக்கட்டும் பீட் டன்னா இருக்கட்டும் ஒரு பயங்கரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டாங்க. சோ அதே சமயம் ஃபேன்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா இவங்க ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா சேர் பண்ணாங்க. சோ நேத்து நடந்த NXT வார்ல முடிச்சிட்டு உடனே வந்து பாத்தீங்கன்னா இதுலயும் ஒரு மேட்ச் தரமா வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. சோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் வேற லெவல்ல இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். சோ அதே மாதிரி இந்த மேட்ச் உண்மையிலே வேற லெவல் மேட்சா இருந்துச்சு. ஃபைனலி இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் சோ யார் வின் பண்ணுவா அப்படின்ற ரிசல்ட் ப்ரெடிக்ஷன் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். சோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா ஆடம் கோல் தான் அவரோட WWE அவரோட NXT சாம்பியனை வின் பண்ணுவாரு. சோ அதே மாதிரி இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஆடம் கோல் வந்து பாத்தீங்கன்னா இந்த மேட்சை வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா வின் பண்ணிடுறாரு. அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா யுனிவர்சல் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்குது. The Fiend vs Daniel Bryan-க்கான யுனிவர்சல் சாம்பியன்ஷிப் மேட்ச். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் The Fiend-க்கு ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கரமா சப்போர்ட் பண்ணாங்க. அதே மாதிரி டேனியல் பிரையனுக்கும் பயங்கரமா வந்து பாத்தீங்கன்னா சேர் பண்ணாங்க அப்படினு கண்டிப்பா சொல்லலாம். சோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஃபைனலி டேனியல் பிரையன் எஸ் மூவ்மெண்ட்டை வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணிட்டாரு. சோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்குவாட் மேட்சாவோ ஒரு சின்ன மேட்சாவோ முடிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி நினைச்சேன். ஆனா இந்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா சோ நம்ம எதிர்பார்த்ததை விட பெட்டரா சூப்பரா கொடுத்திருந்தாங்க அப்படினு கண்டிப்பா சொல்லலாம். சோ டேனியல் பிரையனும் ஃபீண்டும் பயங்கரமா வந்து பாத்தீங்கன்னா ஃபைட் பண்ணிட்டாங்க. சோ ஒரு கட்டத்துல டேனியல் பிரையனே வின் பண்ணுவாரா அப்படின்ற அளவுக்கு இந்த மேட்ச் போச்சு அப்படினு சொல்லலாம். சோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஃபைனலி யார் வின் பண்ணுவா என்ன நடக்கும் அப்படின்றது நமக்கே தெரியும். சோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா என்ன நடந்தாலும் ஃபீண்ட் வந்து பாத்தீங்கன்னா வின் பண்ணாம போக மாட்டாரு. சோ அதனால ஃபீண்ட் அவரோட யுனிவர்சல் சாம்பியனை அவரே வந்து பாத்தீங்கன்னா ரிடைன் பண்ணிட்டு வந்து பாத்தீங்கன்னா போயிட்டாரு. அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா மென்ஸ் 5-on-5 எலிமினேஷன் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா நடக்குது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ரா டீம், ஸ்மாக்டவுன் டீம், NXT டீம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீமுமே வந்து பாத்தீங்கன்னா உள்ள வராங்க. சோ உள்ள வந்த உடனே ஃபேன்ஸ் எல்லாம் NXT அப்படின்ற மாதிரி பயங்கரமா வந்து பாத்தீங்கன்னா சேர் பண்றாங்க. சோ இந்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. சோ இந்த மேட்ச்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பாத்தீங்கன்னா பிரான் ஸ்ட்ரோமன் வந்து பாத்தீங்கன்னா சோ எல்லாரும் அடிச்சிடுவாங்க. சோ அதனால பிரான் ஸ்ட்ரோமன் ரிங்க விட்டு வந்து பாத்தீங்கன்னா கீழே விழுந்துருவாரு. சோ அவரால எழுந்து வர முடியாது. அதனால அவர் ஹெல்மெட் ஆயிடுவாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கெவின் ஓவன்ஸ் தொமாசா சாம்பா வந்து பாத்தீங்கன்னா ஹெல்மெட் பண்ணுவாரு. அதுக்கப்புறம் ட்ரூ மேக்கின்டையர் ரோமன் ரீன்ஸ் எலிமினேட் பண்ணுவாரு. சோ ஃபைனலி இந்த மேட்ச்ல கடைசியா யார் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா ரோமன் ரீன்ஸ், பேரன் கார்பன், இந்த பக்கம் செத் ராலின்ஸ், NXT ல ஒரு ரெண்டு பேர் வந்து பாத்தீங்கன்னா இருப்பாங்க. சோ அந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பயங்கரமா இருக்கும். ஒரு கட்டத்துல ரோமன் ரீன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சோ பேரன் கார்பனைய பயங்கரமா அடிச்சிடுவாரு. சோ அந்த டைமை பயன்படுத்தி தொமாசா சாம்பா வந்து பாத்தீங்கன்னா பேரன் கார்பனை எலிமினேட் பண்ணுவாரு. சோ அதுக்கப்புறம் கடைசியா ஒரு மூணு பேர் செத் ராலின்ஸ், ரோமன் ரீன்ஸ், NXT ல இருந்து ஒரு ரெஸ்லர். சோ ஒரு பயங்கரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். சோ இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா ஃபேன்ஸ் எல்லாம் NXT க்கு பயங்கரமா வந்து பாத்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணாங்க. சோ இந்த மேட்ச்ல செத் ராலின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எலிமினேட் ஆவறாரு. சோ அதுக்கப்புறம் ரோமன் ரீன்ஸ் மட்டும் சோ பயங்கரமா வந்து பாத்தீங்கன்னா மேட்சை கொண்டு போறாரு. சோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேருமே ஒரு பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. கடைசியா இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ரோமன் ரீன்ஸ் ஒரு ஸ்பியர் போட்டு இந்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா முடிச்சிட்டாரு. சோ முடிச்சதுக்கு அப்புறம் ரோமன் ரீன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கை கொடுத்துட்டு சோ ஒரு சின்ன ஒரு செலிப்ரேஷன் பண்ணிட்டு வந்து பாத்தீங்கன்னா போறாங்க. சோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான மேட்சா இருந்துச்சு. நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வந்துச்சு அப்படினு கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா சொல்லலாம். அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா பிராக் லெஸ்னர் vs ரே மிஸ்டீரியோக்கான WWE சாம்பியன்ஷிப் மேட்ச் நோ ஹோல்ஸ் பார்ட் மேட்சா வந்து பாத்தீங்கன்னா இந்த மேட்ச் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங் எடுத்த உடனே பிராக் லெஸ்னர் ரே மிஸ்டீரியோ பயங்கரமா வந்து பாத்தீங்கன்னா டாமினேட் பண்ணி அட்டாக் பண்றாரு. சோ ஒரு கட்டத்துல ரே மிஸ்டீரியோ எப்படியோ பிராக் லெஸ்னர் அடிக்கணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணுவாரு. கடைசி வரைக்கும் ரே மிஸ்டீரியோ பிராக் லெஸ்னரை அடிக்கவே வந்து பாத்தீங்கன்னா முடியாது. சோ அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சோ ரே மிஸ்டீரியோவோட சன் டாமினிக் வந்து பாத்தீங்கன்னா உள்ள வருவாரு. சோ ஒரு டவல் எடுத்துட்டு வருவாரு. சோ அப்பாவுக்கு பாவம் அவர் விட்டுருங்க அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பிராக் லெஸ்னரை பார்த்து கெஞ்சுவாரு. சோ அந்த இடத்துல பிராக் லெஸ்னர் டாமினிக் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவாரு. அந்த இடத்துல ரே மிஸ்டீரியோ அவருக்கு ஒரு லோ ப்ளோ ஒன்னு கொடுப்பாரு பிராக் லெஸ்னருக்கு. உடனே டாமினிக்கும் ஒரு லோ ப்ளோ அடிப்பாரு. சோ அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து 619 போடுவாங்க. அதுக்கப்புறம் டாமினிக் அவரோட ரே மிஸ்டீரியோட ஃபினிஷரை டாமினிக்கும் போடுவாரு. அதே மாதிரி ரே மிஸ்டீரியோவும் அவரோட ஃபினிஷரை பிராக் லெஸ்னருக்கு போடுவாரு. சோ உடனே அதையும் வந்து பாத்தீங்கன்னா பிராக் லெஸ்னர் கிக் அவுட் பண்ணுவாரு. சோ அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா பிராக் லெஸ்னர் அடிக்க ஆரம்பிப்பாங்க. ஒரு கட்டத்துல பிராக் லெஸ்னர் டாமினிக் அடிச்சிட்டு சோ ரே மிஸ்டீரியோ வந்து பாத்தீங்கன்னா ரிங்குக்கு மேல இருந்து குதிப்பாரு. அப்படியே அவரை கேட்ச் பண்ணி அவர் ஒரு F5 போட்டு வந்து பாத்தீங்கன்னா அந்த மேட்சை பிராக் லெஸ்னர் வந்து பாத்தீங்கன்னா வின் பண்ணிட்டு போயிடுவாரு. சோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் சோ ஒரு ஷார்ட்டான மேட்சா இருக்கும். இந்த மேட்ச் ரொம்ப பெருசா இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தோம். சோ நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு இந்த மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா ரே மிஸ்டீரியோ சன் டாமினிக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தாங்க. சோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத ஒரு சில விஷயங்கள் நடந்துச்சு. உண்மையிலேயே செம்மையா இருந்துச்சு. சோ இந்த மேக்ஸிமம் இந்த மேட்ச்ல பிராக் லெஸ்னர் அவரோட WWE சாம்பியனை ரிடைன் பண்ணுவாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். சோ அதே மாதிரி இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் WWE சாம்பியனை பிராக் லெஸ்னரே வந்து பாத்தீங்கன்னா ரிடைன் பண்ணிட்டாரு. அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா கடைசியா தி மெயின் ஈவென்ட் மேட்ச் நடக்குது. சோ பெக்கி லிஞ்ச் vs பெய்லி vs
வெர்சஸ் சைனா பிரைஸ்லர். ஸோ சாம்பியன் வெர்சஸ் சாம்பியன் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஸோ ஒரு வேற லெவல் மேட்ச் அப்படின்ட்டு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா சொல்லலாம். ஸோ இந்த மேட்சை கொண்டு வந்து சர்வைவர் சீரிஸ்ல மெயின் ஈவெண்டா வைக்கும் போது இந்த மேட்ச் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டது. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஸோ தி பெஸ்ட் அப்படின்னு சொல்ல முடியாது, நல்லா இருந்துச்சு அப்படின்ட்டு கண்டிப்பா சொல்லலாம். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் யார் தான் வின் பண்ணுவா, என்னதான் நடக்கும் அப்படின்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு போய்கிட்டே இருந்துச்சு. ஒரு கட்டத்துல வந்து பெக்கி லிஞ்ச் வின் பண்ணுவாங்களா, ஒரு கட்டத்துல வந்து பெய்லி வின் பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துருந்தோம். ஸோ இந்த மேட்ச் ஃபைனலி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா சைனா பிரைஸ்லர் அவங்களுடைய சப்மிஷனை வந்து பாத்தீங்கன்னா பெய்லிக்கு போடுவாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பெய்லி டேப் அவுட் பண்ணி ஸோ இந்த மேட்சோட வந்து பாத்தீங்கன்னா சைனா பிரைஸ்லர் அவங்க வந்து பாத்தீங்கன்னா வின் பண்றாங்க. சோ வின் பண்ணதோட NXT 4 பாயிண்ட் எடுத்து வந்து பாத்தீங்கன்னா வின் பண்ணுது. சோ அதுக்கு அடுத்தபடியா ஸ்மாக்டவுன் வந்து பாத்தீங்கன்னா 2 பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா எடுத்துருக்கு. அதுக்கு அப்புறம் மண்டே நைட் ரா ஒரே பாயிண்டோட வந்து பாத்தீங்கன்னா தோத்து போச்சு. சோ நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் சோ NXT தான் வின் பண்ண வைக்க போறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு பெரிய லெவல் ரூமர்ஸ் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம். சோ அதே மாதிரி இந்த சர்வைவர் சீரிஸ்ல NXT வந்து பாத்தீங்கன்னா வின் பண்ண வச்சிருக்காங்க. அதே மாதிரி நேத்து சொன்ன ரூமர்ஸ்ல சோ பிராக் லெஸ்னர் வெர்சஸ் ரேமஸ் உடைய மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா டாமினிக் இல்ல கெயின் வெலாஸ்கஸ் அப்படின்னு சொல்லி யாராவது வருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிருந்தோம். சோ அதே மாதிரி இதுவும் வந்து பாத்தீங்கன்னா நடந்திருக்கு. சோ ரெண்டு விஷயமும் ஓரளவுக்கு நடந்திருக்கு அப்படினு கண்டிப்பா சொல்லலாம். சோ இந்த சர்வைவர் சீரிஸை பொறுத்த வரைக்கும் உண்மையிலே செமையா இருந்துச்சு. சோ ஃபைனலி வந்து பாத்தீங்கன்னா சைனா பிரைஸ்லர் அந்த மேட்சை வின் பண்ணிட்டு பயங்கரமா செலிப்ரேட் பண்ணுவாங்க. அந்த இடத்துல பெக்கி லிஞ்ச் எழுந்துச்சு. சோ அவங்க பயங்கரமா அடிச்சிட்டு அவங்க வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா ஒரு செலிப்ரேஷன் பண்ணிட்டு வந்து பாத்தீங்கன்னா போவாங்க. சோ இந்த சர்வைவர் சீரிஸை பொறுத்த வரைக்கும் சோ ஒரு பயங்கரமான சர்வைவர் சீரிஸ், பயங்கரமான ஒரு PPV அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா சொல்லுவேன். சோ இந்த சர்வைவர் சீரிஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சோ இந்த சர்வைவர் சீரிஸ்ல நடந்த எந்த மேட்ச் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சது அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்றீங்க. சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம டிஸ்கிரிப்ஷன் நம்மளுடைய Facebook, Twitter, Instagram பேஜ் இருக்கு, அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன்.